இந்த வெள்ளை சிங்காசனம், நியாய தீர்ப்பு இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, அதை குறித்து எங்களுக்கு சிலது வெளிப்படுத்த முடியுமா என்ற கேள்வி உங்களுக்குள்ளாக எழுப்பினால் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, வெள்ளை சிங்காசனத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு அலௌடு இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏனென்றால் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் புத்த மதம், இஸ்லாம் மதம், சைன மதம் எல்லா மதஸ்தார்களும் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அங்கே வந்து நிற்பார்கள். நான் உண்மையாகவே இருந்தேன், நான் பொய் பேசவில்லை, திருடவில்லை, ஏமாற்றவில்லை என்று சொல்லப்படுகிறவர் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து இரண்டாம் உயிர்த்தெழுதலை நான் சொல்லுகிறது அங்கே வந்து நிற்பார்கள். அப்படி நிற்கப்படும் பொழுது கிறிஸ்தவர்களும் அங்கே வந்து நின்னால் என்ன கேள்வி எழும்பும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவனுக்கு முதலாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற ஒன்றை தேவன் கொடுத்தார். ஏனென்றால் அவன் 1000 வருடம் அளவும் அந்த முதல் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு 1000 வருட அரசாட்சியானது பூமியில் செய்யப்படும். அப்படிப்பட்ட இடத்திலே தான் அவன் இருக்க வேண்டும். அவன்தான் அங்கே வெள்ளை சிங்காசனத்துக்குள்ளேவும் அவன் இருப்பான். நியாய தீர்ப்புக்கு வரமாட்டான். அதனாலே பிரியமான தேவஜனமே, கிறிஸ்துவர் அங்கு வந்தால் தேவன் என்ன செய்வார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடித்து கூட நீர் என்னை நான் என்ன செய்கிறேன் என்று உன்னாலே தெரிந்து கொள்ளவில்லை என்று தான் தீர்ப்பளிப்பார். அதே நேரத்தில் பிரியமான தேவஜனமே, நீங்கள் தீர்ப்பை கவனித்திருப்பீர்களா? நோவா நாட்கள் என்று சொல்லப்படும் போது தேவன் ஒரு செய்தியாலும் அனுப்பும் பொழுது அது உலகத்துக்கு மிகவும் துச்சமாக காணப்பட்டது. அதாவது எத்தனையோ காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்ல முடியும். ஆனால் அதல்ல இது நேரம். அதனாலே பிரியமான தேவஜனமே, நீங்கள் வெள்ளை சிங்காசனத்துக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது உயிர்த்தெழுதலில் நீங்கள் உயிர்த்தெழ வேண்டும். முதலாவது உயிர்த்தெழுதல் நீங்கள் உயிர்த்தெழ வேண்டும் என்றால் அக்காலத்துக்குரிய செய்தியிலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். அதனாலே பிசாசு உங்களை அவ்வளவு சீக்கிரமாக விட்டுவிட மாட்டான். எல்லாவற்றையும் சோதித்தறியும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் ஏற்க வேண்டும். இதுதான் உண்மை.